உங்களுக்குன்னு ஒருத்தி வர சொல்லதான் குடும்பத்தோட அருமையே புரியும்டா. அம்மு, உனக்கு இப்படி எல்லாம் பேச தெரியுமா? டேய், நீ இப்படி அம்மா பேச்ச கேக்குறேன், வாடா அங்கிட்டு. அடிங். அது இல்லடா. டேய், எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வர சொல்ல ரஞ்சினி அத்தை சீரி எடுத்துன்னு வரணும். அவ புருஷ மடியில என் பேர புள்ளைய குந்த வச்சு மொட்டை அடிச்சு காது குத்தணும். என் பேர புள்ளையும் உங்க எல்லாரையும் சித்தப்பா சித்தப்பான்னு சுத்தி வரணும்டா. அத பாக்க சொல்ல எனக்கு அம்மா சந்தோஷம் இருக்கா. அதெல்லாம் அவங்களுக்கு எங்க தெரிய போகுது? ரஞ்சினிக்கு கண்ணாலம் பண்ணி வைக்கணும்னு அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மாக்கெல்லாம் எம்மா ஆசை இருக்கும். அத எல்லாத்தையும் உங்க சுயல் நலத்துக்காக பிரிச்சுக்கின்னு இப்படியே சுத்தி நிற்பீங்களா? ஆனா என்ன கண்ணு சொல்லிக்கிற? இவனுங்க சொல்லிக்கிறானுங்கன்னு நீ தனியா இருப்பியா? டேய், இப்ப வயசுல எதுவும் தெரியாதுடா. கோடி கோடி ரூபாய் சம்பாரிச்சுக்கினாலும் கடைசி காலத்துல தனியா இருக்கிற மாதிரி ஒரு கொடுமை வேற ஒண்ணு இல்லடா. இவனுங்க கடக்குறானுங்க கண்ணு. நீ உன் முடிவை சொல்லு. அதுக்கோசம் தான் நான் உன்னை வர சொல்லிக்கினேன். ஏன் கண்ணு, அம்மா சொல்லிக்கிறது கரெக்ட் தானே இல்ல எதனா தப்புக்குதா? அது இருமா, தேவையான பதில நீயே வாங்க பாக்குறியா? ரஞ்சினியை சொல்ல விடுங்க, நீங்க சும்மா இருங்க. ரஞ்சினி, டேய், ரஞ்சினி தேடி வந்த தேவதடா, என் தங்கம். அது நாயத்தை தான் சொல்லிக்கும். பெரியவங்க சொல்றதுல அர்த்தம் இருக்கும் தான்.